இங்க ஒரு டிரைவர் அவரோட கிளைண்ட் ஒருத்தன் போதையில மட்டை ஆயிட்டதை நோட் பண்றான். உடனே ட்ரங்க திறந்து ஏதாச்சும் வேல்யூவான திங்ஸ் இருக்கான்னு பாக்குறான். பார்த்தா இங்க இருந்த சூட்கேஸ்ல கட்டு கட்டா பணமா இருக்கு. அதை பார்த்த ஐவன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதுல இருந்து கொஞ்சோண்டு பணத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிறான். அடுத்த நாள் ஐவன் அவன் கிளைண்ட ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு பில்டிங் முன்னாடி டிராப் பண்றான். காரை விட்டு வெளியில வந்த கிளைண்ட் சூட்கேஸ் எடுத்துட்டு போய் அந்த பில்டிங்கோட கதவை தட்டுறான். அப்ப உள்ள இருந்து ஒரு லேடி வர்றாங்க. அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த பில்டிங் உள்ள போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்தவன் பேசின பணத்தை விட கம்மியா கொடுத்துட்டு நீ ஸ்லோவா ஓட்டுனு ஐவனை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதை கேட்டதுமே ஐவனுக்கு அவனை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு தோணுது. உடனே அந்த பில்டிங்கோட கதவை தட்டுறான். மறுபடியும் அந்த லேடி வர்றாங்க. அவன் அந்த லேடி கிட்ட உங்க பணத்தை அவன் திருடிட்டான், வேணா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றான். அந்த லேடியும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஐவன் அதுல இருந்து பணத்தை எடுத்ததால கவுண்ட் பண்றப்ப பணம் கம்மியா இருக்கு. இப்ப ஐவன் அந்த லேடி கிட்ட எனக்கு ரெண்டு விஷயம் தெளிவா தெரியுது. ஒன்னு நீங்க பண்றது இல்லீகல், இன்னொன்னு என்னால அந்த குண்டனை விட அதை நல்லா பண்ண முடியும்னு சொல்றான். உடனே அவனுக்கு அந்த வேலை கிடைச்சிருது. அப்பல இருந்து அவன் வாழ்க்கையே மொத்தமா மாறிடுது.